வணக்கம். வெல்கம் டு CAPFSI 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் சீரிஸ்ல இது பார்ட் 2. ஆல்ரெடி 15 கொஸ்டின் பார்த்திருந்தோம் 3rd October 2020. ரிமைனிங் வந்து 15 கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா வந்து டீகோட் பண்ணி எந்த மாதிரி அப்ரோச் எடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப யூனிக்கான கொஸ்டின், டெஃபினட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க 2024 CPO எழுத போறீங்கன்னா நம்ம கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த கொஸ்டினுக்கான PDF வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் ஆட் பண்ணிக்க, அதை நீங்க கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 16, a following data gives a year wise outlay in a certain வந்து 4 years plan. 2018 இருந்து வந்து 2022 ஆஃப் ஸ்டேட். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயர் கொடுத்துருக்காங்க, ஹெல்த், ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட், எஜுகேஷன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டூரிங் 2020-21 ஓவர் வந்து 2008-19 இன் எஜுகேஷன்ஸோட அவுட்லே அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இங்க பாருங்களேன், 2018-19 வந்து எஜுகேஷனுக்கு எவ்வளோனா 8000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2020-21 வந்து எஜுகேஷனுக்கு 8200 கேட்டிருக்காங்க. அவன் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்கான். நம்மளுக்கு தெரியும். ஸோ 8000 வந்து என்னன்னா இனிஷியல் கொடுத்தது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8200 இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. அப்ப கூட எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 200 வந்து கூட இருக்கு. சரிங்களா? அவன் பர்சன்டேஜ்ல கேட்டனா என்ன பண்ணணும், நம்ம அந்த 200 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த 8000 எவ்வளவுன்னு பார்த்தா அதுதான் ஆன்சர் ஆகும். ஸோ எப்படி பார்க்கலாம், ஸோ 200 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 8000 போட்டோம்னா இந்த மாதிரி தான் வரும். இன்ட்டு 100 போடுவோம். ஸோ இந்த 2 ஜீரோக்கு வந்து 2 ஜீரோ அடியாயிரம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாயிரம். இப்போ நம்ம 20 இருக்கு, 8 இருக்கு. ஸோ 20 வந்து என்னன்னா 8ஆல வந்து என்ன அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஆன்சர் வந்து என்ன 2.5 தான் வந்து வரும். சரிங்களா? இது பர்சன்டேஜோட. சரி, இது கரெக்டான ஆன்சர் வந்து 2.5%. ஸோ கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 17th கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷர்ட் வந்து என்ன சோல்ட் அட் ட்வைஸ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் செகண்ட் ஷர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஷர்ட் வந்து என்னன்னா சோல்ட் 8% ப்ராஃபிட், செகண்ட் ஷர்ட் வந்து என்ன சோல்ட் 3% லாஸ். வாட் இஸ் அ ஓவரால் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆன் த ஷர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஷர்ட்டோட எவ்வளோ செல் பண்றாங்க அப்படின்னு தெரியாதுல்ல, நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். இப்ப நான் 2 ஷர்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஷர்ட் இருக்கு, அதே மாதிரி செகண்ட் ஷர்ட் இருக்கு. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா செகண்ட் ஷர்ட் எவ்வளவு விற்கிறீங்களோ அதோட வந்துன்னா ட்வைஸ் தான் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஷர்ட்டை வந்து செல் பண்றோம். நான் என்ன பண்றேன்னா அந்த செகண்ட் ஷர்ட் இருந்துச்சுல, இந்த செகண்ட் ஷர்ட்டோட இதை வந்து என்னன்னா நான் 100 எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஷர்ட் என்ன பண்ணிக்கிறேன், இப்ப 100 இருந்தா என்ன வரும், 200 வரும். ஸோ ஏன் 100 எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா வந்து என்னன்னா 100th வேல்யூ நம்ம அசியூம் பண்ற வேல்யூ வந்து என்னன்னா ஒரு முழு வேல்யூ இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்றதுக்கு. சரிங்களா? சரி, இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை தான் நம்ம வந்து என்ன வித்திருப்போம். சரிங்களா? 2 ஷர்ட்டுமே வித்திருப்போம். இது 100, இது 200. ஸோ 200 இப்ப வித்துறதுன்னா மொத்தம் எவ்வளவு, 300. இப்ப என்னன்னா 300 வந்து என்னன்னா நம்மளோட செல்லிங் பிரைஸ். சரி, இப்ப இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஷர்ட்டை நான் என்ன பண்ணிருக்கேன்னா சோல் அட் வந்து 8% ப்ராஃபிட்னு சொல்றாங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஷர்ட் வந்து 200 ரூபாய்க்கு வித்துறேன். 8% ப்ராஃபிட்னா என்ன மீனிங், அப்ப 108 தானே. 100% வந்து 200னா அப்போ ப்ராஃபிட் 8% என்ன, 108% தான் என்ன பண்ணிருப்பேன், வித்திருப்பேன். ஸோ 108% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 200 வந்து வித்துருந்தேன்னு வச்சுக்கேன். அப்ப 100% வந்து என்னன்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்தலாம். எப்படி பார்க்கலாம், இது எக்ஸ்னு வச்சுக்கோம். எக்ஸ்னு வச்சு என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ எக்ஸ்ன்னு இருக்கு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 200 இன்ட்டு வந்து என்னன்னா 100. ஸோ இது வரும். கீழே வந்து என்னன்னா 108 வந்து 8 வரும். ரைட்டா? ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம், 200 வந்து என்ன 100 மல்டிப்ளை பண்ணா ஸோ 40 வரும். கீழே வந்து என்னன்னா 108 இருக்கு. ஸோ இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 185 வந்து என்னன்னா 18 அப்படின்னு வரும். சரிங்களா? இது நான் ஆல்ரெடி அடிச்சிட்டேன், அதனால சொல்லிட்டு இருக்கேன். சரி, அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முதல் ஷர்ட்டுக்கு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஷர்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்களேன், இங்க 3% லாஸ்ல வந்து வித்துருக்காங்க. நமக்கு அதாவது செகண்ட் ஷர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு தான் நம்ம வித்தது. சரிங்களா? இவன் வந்து என்ன சொல்லியிருக்கான், லாஸ் வந்து 3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் எவ்வளவு தான் வித்திருப்பேன், 97% தான் வந்து என்ன வித்திருப்பேன். ஏன்னா 3% போச்சுன்னா அதான் 100க்கு வித்துன்னு வச்சுக்கேன். இதுல என்ன பண்ணுவோம், 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். இதை என்ன அதே தான் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன, அதே தான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு 100 இன்ட்டு வந்து என்னன்னா 100 அப்படின்னு வரும். ஸோ கீழே வந்து என்ன அப்படின்னா 97 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இப்போ என்ன ஆகும், 2 1 டபுள் 40 வரும். கீழே 97 இருக்கு. இப்போ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 103.09 அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நான் அடிச்சிட்டேன், அதனால நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப பாருங்களேன், வாட் இஸ் ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட் அப்படின்னு கேட்கறாங்களே. இப்ப காஸ்ட் பிரைஸ் அதாவது என்னன்னா இந்த 100% கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, இதுதான் 100%, இதுக்கும் வந்து 100%. இது ஃபர்ஸ்ட் ஷர்ட், இது செகண்ட் ஷர்ட். இப்ப இந்த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் டோட்டல் என்ன பண்ணீங்கன்னா டோட்டல் வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு எழுதிட்டு ரெண்டையும் கூட்டிக்கிறேன். ஸோ ரெண்டையும் கூட்டினா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷர்ட் வந்துன்னா 185 வந்து என்னன்னா 18 இருக்கும். பிளஸ் செகண்ட் ஷர்ட் என்னன்னா 103 வந்து என்னன்னா 09 இருக்கும். ரைட்டா? இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா
88 வந்துன்னா 27 அப்படின்னு வரும். சரி, இப்ப இது டோட்டல் வந்துன்னா காஸ்ட் பிரைஸ். நான் டோட்டல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன், செல்லிங் பிரைஸ் ஆல்ரெடி நான் வந்து கண்டுபிடிச்சிருந்தேன். ஸோ இங்க இருக்கு பாருங்க, இது ரெண்டையும் கூட்டினா 300ன்னு வந்துச்சுல. இப்ப டோட்டல் செல்லிங் பிரைஸ் வந்து என்னன்னா 300. இப்ப அவன் கேட்கறது ஓவரால் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்கறான். அதாவது டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து என்னன்னா 288 ரூபா. எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன இருக்குன்னா 300 ரூபா வந்திருக்கு. இதுல எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ 7, அதாவது 11 பாயிண்ட் வந்து என்ன 72, 17 ரூபா 72 பைசா வந்து என்னன்னா கூடி இருக்கு. சரிங்களா? இப்ப இதுதான் ப்ராஃபிட். ஓகேங்களா? இந்த 11 ரூபா 72 ரூபா தான் ப்ராஃபிட். அவன் பர்சன்டேஜ்ல கேட்டதுனால என்ன பண்ணும், ஸோ ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ்க்கு வந்து என்னன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா இதே தான். ஸோ இந்த செல்லிங் பிரைஸ் மைனஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் போடுவோம், அதை நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா அதே தான் வர போகுது. 17 பாயிண்ட் வந்துன்னா ஸோ 72 வரும். கீழே வந்து காஸ்ட் பிரைஸ் போடும். ஸோ காஸ்ட் பிரைஸ் வந்துன்னா 288 பாயிண்ட் வந்துன்னா 27 வரும். இன்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் 100 போடுவோம்ல. இப்போ என்ன பண்றோம், அந்த 100 அப்படியே பண்ணும். 1172 வரும். கீழே வந்து 288 அப்படின்னு வரும். சரிங்களா? இதை நம்ம அடிச்சோம்னு வச்சுக்கலாம், ஆன்சர் வந்து என்னன்னா அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு 4.07 வந்து கரெக்டா வந்து நிற்கும். சரிங்களா? அப்போ கரெக்டான ஆன்சர் 4 வந்து என்னன்னா 07%. நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இது அசியூம் பண்ணிக்கிறோம். டோட்டல் வந்து என்ன செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சு டோட்டல் காஸ்ட் பிரைஸ், அதாவது 100% அதுக்கு கண்டுபிடிச்சோம்னா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளவு கூடின்னு பார்த்துட்டு அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இது கொஞ்சம் வந்து லிங்கியா இருக்கும். இந்த மல்டிபிளிகேஷன்லாம் நம்ம எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஃபாஸ்டா பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈவன் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே இந்த பேட்டர்ல தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டாவே வந்து என்னன்னா உங்க மைண்ட்ல தோணிடும், ஓகே இதுக்கு டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரி கொஸ்டினை வந்து லாஸ்ட்ல பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டினா வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு இது பண்ணிட்டு மைண்ட்ல கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன அடுத்த கொஸ்டின் போங்க. ஏன் இதை நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இதன் மூலம் நம்மளால டைம் சேவ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்களேன், இந்த கொஸ்டினுக்கே நீங்க நம்ம டைம் சேவ் பண்ணிட்டா பின்னாடி ஈஸியான கொஸ்டின்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தா அந்த எண்டில் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 18th கொஸ்டின் என்னன்னா, the area of the true triangle இந்த ரேஷியோ கொடுத்துறாங்க 4:3. அதோட ஹைட் கொடுத்துறாங்க என்ன சொன்னா 6 வந்து 5. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தியர் பேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. ஒன்றும் கிடையாது. ஸோ ட்ரையாங்கிளுக்கான ஏரியா ஃபார்முலா என்னன்னா அரை பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா அரை பிஹெச். ஸோ இது தெரியும். இப்போ என்னன்னா ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க, 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 4:3 இருக்கலாம். நான் அப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா அரை V1 H1 வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஸோ அரை வந்து என்னன்னா V2 H2 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்றோம், நம்மளுக்கு ஏரியா ஃபார்முலா வந்து போட்டாச்சு. அதோட இது வந்து 4/3 சொல்லிட்டாங்க. இப்போ இந்த அரைக்கும் அரையும் அடியாயிரும். நம்மளுக்கு வந்து என்னன்னா ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ வந்து என்ன 6:5. அப்போ H1, ஸோ H1 என்ன கொடுத்துருக்காங்க 6 கொடுத்துருக்காங்க. H2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். B1 அப்படியே இருக்கட்டும். ஸோ B2 வந்து அப்படியே இருக்கட்டும். ரைட்டா? இப்போ H1க்கோட வேல்யூ வந்து 6, H2க்கான வேல்யூ வந்து 5. ஸோ இன்ட்டு வந்து 4/3 அப்படின்னு போடுவோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், B1 ஸோ B2 அப்படின்னு வச்சுட்டு இப்போ இந்த 4/3 இருக்கட்டும். இங்க என்ன ஆயிரும், மேல வந்து என்னன்னா 5 வரும், கீழே வந்து 6 வந்துடும். சரியா? இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈவன் நம்ம டேரக்டாவே வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணா இல்லை ரெண்டாவது கூட வந்து அடிக்கலாம். ரெண்டா ஈரெண்டா 4, இதே மாதிரி வந்து 3 6 வரும். இப்போ நான் I2 10, கீழே வந்து 3 9. அப்போ 10:9 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இதுல இந்த கொஸ்டின் அந்த லேர்ன் பண்ணோம்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள்கான ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியா அடிச்சு வந்து போட்டலாம். ஸோ இதெல்லாம் ஈஸி கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே வந்து சால்வ் பண்ற மாதிரி வந்து மைண்ட் செட் வேணும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 19th கொஸ்டின் என்ன, லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் தட் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை வந்து 17 and 36. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு வந்து 4 டிஜிட் நம்பருக்கு இந்த 4 ஆப்ஷன்ல வந்து ஏதாவது ஒரு தான் லார்ஜஸ்ட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை வந்து 17ஆவும் டிவிசல் ஆகணும், 36ஆலும் வந்து டிவிசல் ஆகணும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணணும்னா இந்த 17 36 இருக்குல்ல, அதுக்கு எல்சிஎம் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப எல்சிஎம் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும், 17 and 36. இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தாலும் அதே தான் வரும். ஏன்னா 17 வந்து பிரைம் நம்பர். சரிங்களா? அதனால 17 36 தான் வரப்போகுது. இப்ப நீங்க 17 36 வந்து என்ன மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தா 600 வந்து 12 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இது இருக்கட்டும். 17 36 மல்டிப்ளை பண்ணா 612. இப்ப என்னன்னா இந்த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, 4 டிஜிட்டோட பெரிய நம்பர் என்ன, அதாவது லார்ஜஸ்ட் 4 டிஜிட்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸோ 999 தானே. ஏன்னா இதுக்கப்புறம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா போயிடும். ஆனா லார்ஜஸ்ட் வந்து என்ன 4 டிஜிட்னா இதுதானே வரும். ஸோ புரியும் நினைக்கிறேன். லார்ஜஸ்ட் இருக்கிறதுலே வந்து பெரிய 4 டிஜிட் நம்பர் வந்து இந்த நம்பர். இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல எல்சிஎம், அதை வந்து டிவைட் பண்ணுங்க. சரியா? இப்ப 612 நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும், 612 இன்ட்டு நீங்க வந்து எப்படி பண்ணலாம்னா 612 வந்து என்னன்னா ஸோ 612 இருக்கு. நீங்க 16ஆல வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். ஸோ இது 16ஆல மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா 9
762 அப்படின்னு வரும். நான் என்ன சொல்ற வரேன்னா 612 கம்ப்ளீட்டா வந்து என்ன டிவைட் ஆகணும். சரி 612 நீங்க டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுறது வந்து 900 வந்து என்னன்னா 762 டிவைட் ஆகும். இதுக்கப்புறம்லாம் வந்து டிவைட் ஆகுது ரிமைண்டர்ல வந்து போயிடும். சரிங்களா? நீங்க 612 16 இதே இது 612 வந்து நம்ம 17 பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கூட போயிடும். சரிங்களா? இது வந்து என்னன்னா இதை விட, அதாவது இந்த 4 டிஜிட் நம்பரை விட வந்து கூட போயிடும். அதனாலதான் 612 16 பண்ணோம். அப்படி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு கிடைக்கிற முழு வேல்யூ வந்துன்னா 900 வந்து 762. இதுதான் வந்து நம்மளுக்கான ஆன்சர். சரிங்களா? இது ரிமைண்டர் வந்து என்னன்னா போயிடும், அதை எடுக்கக்கூடாது. இப்ப என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. எல்சிஎம் என்ன மீனா 612. அதாவது இந்த 612 என்ன அப்படின்னா இந்த 17 மல்டிப்ளை ஆகும், 36 மல்டிப்ளை ஆகும். சரிங்களா? இப்ப இந்த 612 வந்து என்னன்னா 2 மல்டிப்ளை ஆகல. அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்த நம்பர் 612 மல்டிபிளிகேஷன் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 17 மல்டிப்ளை ஆகும் போது 36 மல்டிப்ளை ஆகும். அப்ப 612 அடுத்த நம்பர் என்ன வரும்? 1224 வரும். ரைட்டா? அதே மாதிரி வந்து அடுத்த நம்பர் என்ன? 1836. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே போகும்போது ஃபைனலா வந்து என்னன்னா 4 டிஜிட் பெரிய டிஜிட் வரல. இது எல்லாமே வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து 17 36 மல்டிபிள் ஆகும். ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தா லார்ஜஸ்ட் நம்பர் சொல்லியிருக்கான். அப்ப இருக்கலே லார்ஜஸ்ட் நம்பர் வந்து என்னன்னா 9792. இதுதான் வந்து என்னன்னா ஹையஸ்ட் 4 டிஜிட் நம்பர் தட் கேன் டிவிசிபிள் பை வந்து 17 டிவிசிபிள் ஆகும், 36 டிவிசிபிள் ஆகும். சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 20th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, PQR இஸ் வந்து என்னன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் ஏ சர்க்கிள்னு சொல்லிட்டு எஸ் இஸ் எனி பாயிண்ட் ஆன் த ஆர்க் வந்து கியூஆர் மெஷர் ஆஃப் வந்துன்னா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து PSQ அப்படின்னு கேட்டிருக்காங்களே. சரி, இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ஆர்க் கியூஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்க் தான் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏதாவது ஒரு வந்து என்னன்னா சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சர்க்கிளை நடு பாயிண்ட் வந்து வச்சுட்டு இங்க இருந்து நான் என்ன பண்றேன்னா, ஸோ இதை ஏன்னு வைக்கிறேன். அதே மாதிரி வந்து இதை பின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்க்குக்கான மீனிங். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா PQR வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் ஆன் ஏ சர்க்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் சர்க்கிள்கான ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இது போட்டுக்கிறேன். சரிங்களா? சர்க்கிள் மாதிரி இருக்காது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ என்னன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. எது அதுக்குள்ள இருக்குன்னா சர்க்கிள்குள்ள இருக்குன்னு சொல்றாங்களே. ஸோ அதனால என்ன பண்றேன்னா இதுல ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்கான இது வரையறேன். சரிங்களா? சரி, இது வந்து என்னன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கான இது வந்து என்னன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? PQR ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்லலாம். அப்ப நான் என்ன பண்றேன்? P வச்சுக்கிறேன், இந்த இடத்துல வந்து என்ன Q வச்சுக்கிறேன், இந்த இடத்துல வந்து என்ன R வச்சுக்கிறேன். இப்ப S வந்து எனி பாயிண்ட் அந்த ஆர்க்கு வந்து QR. இங்க பாருங்களேன், இதான QR. இதோட ஆர்க் பாயிண்ட் அப்படின்னா எங்க வேணா இருக்கலாம். ஸோ இதுதான், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்க்குன்னு இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன வச்சுக்கிறேன்? எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? இப்ப என்ன சொன்னா மெஷர் வந்து என்னன்னா ஆஃப் PSQன்னு சொல்றாங்க. ஸோ P இங்க இருக்கு, S இங்க Q இருக்கு. அதாவது என்னன்னா நம்ம இதுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளவு இது வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள்க்கு இங்க ஒரு ட்ரையாங்கிள் வருதுல. ஸோ இதுக்கான வந்து என்னன்னா ஆஃப் கேட்டிருக்கான். இந்த ட்ரையாங்கிளோட பாதி கண்டுபிடிக்கணும். இப்ப நம்மளுக்கு தெரியும் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட வந்து என்னன்னா 3 பக்கங்களுமே வந்து சமமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்னன்னா ரூலே. இப்ப நம்ம அதாவது மொத்த பக்கம் என்ன அப்படின்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு வந்து 180 டிகிரி. சரிங்களா? அதாவது இது 60 டிகிரி இருக்கும், இது 60 டிகிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து என்ன 60 டிகிரி இருக்கும். ரைட்டா? இப்படி இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்கான அதாவது முக்கோணத்தின் 3 பக்கங்கள்ல வந்து என்னன்னா சமம்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் வந்து என்னன்னா 60, இன்னொரு பக்கம் 60, இன்னொரு பக்கம் 60. ஏன்னா 6 12 180 வரும். சரிங்களா? இப்ப PQR, ஸோ இதோட வந்து என்னன்னா ட்ரையாங்கிள், அதாவது இதோட இந்த ட்ரையாங்கிளோட வந்து என்னன்னா நம்மளுக்கான இது எவ்வளவு வருதுன்னா 60 டிகிரி வருதுல. ஸோ இந்த அதாவது ஒவ்வொரு பக்கத்தோட இது வந்து என்னன்னா சமமா இருக்கனால அதுக்கான ட்ரையாங்கிளோட டிகிரி வந்து என்ன 60 டிகிரி வருது. இடத்துல எழுதுறேன். ஸோ ட்ரையாங்கிள் P, அதே மாதிரி வந்து என்னன்னா PQR. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாருங்களேன். இந்த ட்ரையாங்கிள், ஸோ P அதே மாதிரி வந்து என்ன Q, அதே மாதிரி வந்து என்ன S அப்படியும் எழுதலாம். இல்ல ட்ரையாங்கிள் வந்து என்னன்னா PSQ அப்படின்னு கூட எழுதலாம். சரி, இதுக்கு இதுக்கும் ஈக்குவல் தானே. ஏன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இந்த இதுவும் வந்து ஈக்குவல். சரிங்களா? இதுக்கான ஆங்கிள் நம்ம சொன்னோம் இப்பதான் வந்து என்ன 60 டிகிரி. அப்ப இதுவும் என்னதான் இருக்கும்? 60 டிகிரி தான் இருக்கும். அவன் கேட்கறது என்ன கேட்கறான்? ஆஃப்னு கேட்கறான். அப்ப 60 டிகிரியில வந்து என்னன்னா ஸோ ஆஃப் PSQ போட்டோம்னா என்ன வரும்? 60 டிகிரியில வந்துன்னா டிவைட் பை 2 போட்டோம்னா வரும். டிவைட் பை 2 போட்டோம்னா 30 டிகிரி அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்துன்னா 30 டிகிரி. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா CGL வந்து 2023ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதே தான் கேட்டிருக்காங்க. ஆனா என்னன்னா இந்த ஆஃப்னு கொடுக்க மாட்டாங்க. நார்மல் வந்து என்ன ட்ரையாங்கிள் BSQ மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. அப்ப 60 டிகிரி வந்திருக்கும். ஆனா இந்த கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி என்னன்னா ஆஃப் PSQ ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எஸ்எஸ்சியை பொறுத்த அளவுக்கு வந்து என்னன்னா மேக்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? எல்லா இது பெரிய CGL CHSL எல்லாமே வந்து ஒரு இதுல ஷிஃப்ட்ல வருதுன்னா அந்த கொஸ்டினை வச்சுதான் இன்னொருல ரிப்பீட் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளால வந்து ஸ்டாண்டர்டா சொல்ல முடியும் என்னதான் கொஸ்டின் வரும்
என்ன பேட்டர்ன்ல தான் கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே இட்ஸ் மோர் தென் எனஃப் டு கிளியர் எனி வந்து எக்ஸாம் ஆஃப் எஸ்எஸ். சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 21st கொஸ்டின் என்னன்னா, இஃப் எக்ஸ் பிளஸ் அது எக்ஸ் பை ஒய் வந்து எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லிட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 தென் வேல்யூ ஆஃப் வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த எக்ஸ் கியூப் ஒய் கியூப் வந்தாவே நம்மளுக்கு என்னதை ஞாபகப்படுத்துறோம்? ஏ கியூப் பிளஸ் வந்து பி கியூப்போட ஃபார்முலாவை ஞாபகப்படுத்துறோம். ஸோ ஏ கியூப் பி கியூப்போட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் வந்துன்னா ஏபி பிளஸ் வந்துன்னா பி ஸ்கொயர். ஸோ இதுதானே வந்து ஃபார்முலா. ஸோ இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கான வேல்யூ பார்க்கலாம். இப்போ எக்ஸ் பை ஒய் ஒய் பை எக்ஸ் இருக்குல்ல. இப்போ என்னன்னா எக்ஸ் பை ஒய் அதே மாதிரி வந்துன்னா ஒய் பை வந்துன்னா எக்ஸ் இருக்குல்ல ஈக்குவல் டு ஒன்னு சொல்றாங்க. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். பண்ணா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் வரும், ஒய் ஸ்கொயர் வரும், ஈக்குவல் டு வந்துன்னா ஒன்னு வரும். ரைட்டா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சாரி இங்க கீழே வந்துன்னா எக்ஸ் ஒய் இருக்கும்ல. ஆமா, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்னு வரும். இப்போ என்ன பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்துன்னா எக்ஸ் ஒய். அந்த எக்ஸ் ஒய் வந்துன்னா மேலே போயிடும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் வந்துன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு வந்து ஜீரோன்னு வரும். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வேல்யூ வந்து என்னன்னா கண்டுபிடிச்சு வந்துருந்தோம்ல. ஸோ அந்த இங்க எழுதுறேன். அதாவது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இந்த எக்ஸ் கியூப் ஒய் கியூப் அப்படியே வந்து என்ன இது பண்ணுங்க. ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் அந்த ஃபார்முலா அப்படியே எழுதுனா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு வரும். அதே மாதிரி வந்து என்னன்னா இங்க வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் வந்து என்னன்னா ஒய் ஸ்கொயர்னு வரும். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் அதுக்கான வேல்யூ என்ன சொல்லி 2ன்னு சொல்லியிருக்கேன். இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் வேல்யூ என்ன ஜீரோன்னு இருக்கு. அப்போ அப்படியே வந்து ஜீரோ போடுங்க. நம்ம எதனாலையும் ஜீரோ போட்டால் ஜீரோ தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து ஜீரோ தான் வரும். சரிங்களா? இது என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு கரெக்டா அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 22nd கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து என்ன ஹைட் ஆஃப் அ கோன் இஸ் 7 சென்டிமீட்டர் அந்த டயமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் பேஸ் வந்து 12 சென்டிமீட்டர் தென் இட்ஸ் வால்யூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் என்ன அப்படின்னா கோன், அதாவது மென்சுரேஷன் 3D பொறுத்தளவுக்கு வந்து ஃபார்முலா மட்டும்தான். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆர் எல்ஸ் நீங்க எக்ஸாம் போறீங்க, இந்த எக்ஸாம் டைம்ல ரஃப் ரஃப் ஷீட் கொடுப்பாங்கல்ல, அதுல கூட நீங்க வந்து மென்சுரேஷன் 3D ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க போனோடனே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஏன் சொல்றேன்னா சம்டைம்ஸ் நம்ம எக்ஸாம் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது மைண்ட்ல வர ஃபார்முலா ஆனா ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தா அதை வச்சு நம்ம ஈஸியா வந்துன்னா எடுத்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ புரியும் நினைக்கிறேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த கோன் வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் வந்து என்னன்னா 12 கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் 12 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சோம்னா 12 பை வந்து 2 தான் ரேடியஸா இருக்குது. இப்போ என்ன வரும் 6 வரும். சரிங்களா? இப்போ கோனுக்கான என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்மளுக்கான ஸோ கோன் இருக்கு. கோனுக்கான வந்து என்ன வால்யூம் ஃபார்முலா என்ன 1/3 வந்து என்ன பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ரைட்டா? ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படியே வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/3 இருக்கட்டும். பை வந்துன்னா 22 பை வந்துன்னா 7 வரும். அதே மாதிரி ஆர் ஸ்கொயர் ஆர் வந்து 6 இன்ட்டு 6 வரும். ரைட்டா? அதே மாதிரி வந்து ஹச் வந்து 7 ஏன்னா ஹைட் வந்து கொடுத்துட்டான். இப்போ இது 7க்கு இந்த 7 வந்து அடியாரும் 1 3 3 3 6 என்ன வரும் 22 இன்ட்டு வந்து 6 12 வரும். நம்ம 22 12ஆல வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு தெரியும் 20 இன்ட்டு 12 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 வரும். ரைட்டா? அதே மாதிரி இன்னொரு 2 டைம் வந்து என்ன 22 கூட்டுவேன். கூட்டினா என்ன வரும் 44 வரும். அப்போ கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 2 264 வரப்போகுது. அப்போ ஆன்சர் 264 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இது ஈஸியான கொஸ்டின். ஃபார்முலா வந்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 23rd கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 30 60 days ரெஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு இஃப் ஏ ஒர்க் டெய்லி அண்ட் வந்து எவ்ரி தேர்ட் டே டி பிளஸ் சி ஆல்சோ ஒர்க் வித் ஏ தென் ஹவு மெனி டேஸ் வில் த ஒர்க் பி இந்த கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது. இப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான், ஏ வந்து ஒர்க் பண்றான், பி ஒர்க் பண்றான், சி தனியா ஒர்க் பண்றது. இவனுக்கு எவ்வளவு நாள் இருக்குன்னா 20 days இருக்குது, இவனுக்கு 30 days இருக்குது, இவனுக்கு வந்து 60 days இருக்கு. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் பார்த்தோம்னா என்ன 60 தானே வரும். ஸோ நான் 60 ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப நான் 20 days இது வந்து டேஸ் ஓகேவா, 20 days இது 30 days இது வந்து 60 days. இப்ப 60 ஒர்க்னு வச்சுக்கேன். ஏ வந்து 20 daysல 60 ஒர்க் பண்றான்னா ஒரு நாளைக்கு என்ன பண்ணிருப்பான் 3 ஒர்க் பண்ணிருப்பான். ரைட்டா? அதே மாதிரி இவன் 30 நாள் 60 ஒர்க் பண்றான், ஒரு நாளைக்கு 2 ஒர்க். 60 நாளைக்கு வந்து 60 ஒர்க் பண்றான், ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒர்க் தான் பண்ணிருப்பான். சரி, இது என்ன மீன் பண்றேன்னா ஏ வந்து 20 நாள் வேலை பார்ப்பான். சரிங்களா? ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பார்த்தாதான் 20 நாள்ல அவன் 60 ஒர்க் பண்ண முடியும். இது வந்து டோட்டல் ஒர்க். சரிங்களா? சரி, அதே மாதிரி பி அதே மாதிரி சி. சரி, இப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சோம். என்னன்னா டோட்டல் ஒர்க் அவன் பண்ண வேண்டிய ஒர்க் இவங்க 3 பேரும் தனித்தனியா பண்ணா வந்து என்ன 60 ஒர்க் பண்ணும், சேர்ந்து பண்ணாலும் 60 ஒர்க். ஏன்னா ஒர்க் வந்து பெருசா சேஞ்ச் ஆகுது, அதே ஒர்க் தான். ஆனா அவங்களோட டேஸ் வந்து மாறும். சரிங்களா? இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏபிசி வந்து தனியா பண்றதை கண்டுபிடிச்சோம், ஒரு நாளைக்கானது. இப்ப அவன் என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டே, அதாவது ஏ ஒர்க் வந்து டெய்லின்னு சொல்லியிருக்காங்களே. இப்ப ஃபர்ஸ்ட் டே எடுத்துக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் டே எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஏ மட்டும் தான் ஒர்க் பண்ணுவான். ஸோ ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்றான்? 3 ஒர்க் பண்றான்ல. இப்ப நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு வந்துன்னா 3 ஒர்க் தான் வந்து முடிச்சிருப்பான் சரிங்களா? அடுத்து செகண்ட் டே. செகண்ட் டேல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து என்னன்னா செகண்ட் டே மட்டும் தான் இருக்கு. இப்பவே 3 ஒர்க் வந்து முடிச்சிருப்பான் ரைட்டா? தேர்ட் டே பாருங்களேன். தேர்ட் டேல அவங்க சொல்லிட்டாங்க எவ்ரி தேர்ட் டே பி பிளஸ் சி ஆல்சோ வந்து என்ன கூட ஒர்க் பண்றேன்னு சொன்னாங்க. அப்ப பிளஸ் பி பிளஸ் வந்து சி வரும். இப்ப என்ன அப்படின்னா 3 பேரும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க. 3 ஒர்க், பி வந்து 2 ஒர்க், சி வந்து என்ன 1 ஒர்க் ரைட்டா? அப்ப மொத்தம் எத்தனை ஒர்க் பண்றாங்க? 6 ஒர்க் வந்து என்ன பண்ணுவாங்க ரைட்டா? சோ 6 ஒர்க் வந்து என்னன்னா 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல வந்து என்ன பண்ணுவாங்க. இப்ப இந்த 3 நாள் முடியும் போது நம்ம எவ்வளவு ஒர்க் முடிச்சிட்டோம்? இங்க 6 பிளஸ் பண்ணு 12 ஒர்க் வந்து முடிச்சிருப்போம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் 3 நாள். சோ தேர்ட் டேல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க எவ்வளவு 12 ஒர்க் வந்து என்ன முடிச்சிட்டானுங்களே. அடுத்து வந்து என்ன 6th டே. சோ 6th டேல எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட கூட்டுங்க. 24 ஒர்க். ஏன்னா 12 கூட்டினா 24 ஒர்க் வந்து முடியும். அதே மாதிரி வந்துன்னா 3, 6, 9. 9 டேல என்ன வரும் அப்படின்னா 24ஓட நம்ம இன்னொரு 12 கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 ஒர்க் வரும் ரைட்டா? அதே மாதிரி வந்து என்ன பண்றேன்னா 12th ஒர்க் சரிங்களா? அதோட 3 மூணா நான் கூட்டிட்டு போறேன். ஸோ 12th கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 ஒர்க்னு வரும் ரைட்டா? அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th டே. ஸோ 15th டே வந்து என்ன போடுவோம்? ஸோ அதோட வந்து என்னன்னா 48ஓட 12 கூட்டினா 60 ஒர்க் அப்படின்னு. அப்ப என்ன சொல்லலாம்? 15th டேல வந்து இவங்க 3 பேருமே எல்லாருமே வந்து என்னன்னா கம்ப்ளீட் பண்ண ஒர்க் வந்து 15 டேஸ்ல முடிச்சிட்டாங்க. மொத்தம் 60 ஒர்க். ஏன் நான் இந்த பேட்டர்ன்ல சொல்றேன்னா சில பேர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1 பை அதாவது என்னன்னா இப்ப வந்து என்னன்னா மொத்தம் 20 டேஸ்ல பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் வந்து 1 டேக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 1/20 அப்படின்னு போடுவாங்க. இந்த மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. 1/20 என்ன மீனிங் எவ்வளவு வரும்னு தெரியல. அதே நீங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு இதை வச்சு ஈஸியா வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் டப்புன்னு வந்து போட்டுரும். சரி உங்களுக்கு இது மட்டும் தான் பெருசா இருக்கும். நான் எழுதுனால பெருசா இருக்கு. இது நீங்க மைண்ட் கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க டக்கு 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 டக்குன்னு வந்துடும் சரிங்க. உங்களுக்கு தெரியும் 3வது நாள் வந்து 12 ஒர்க் பண்றாங்கன்னா அப்ப 6 அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு பண்ணோம்னா 60 அதாவது 60 ஒர்க் பண்றதுக்கு 15 டே டக்குன்னு வரும்னு ஈஸியா போட்டலாம் சரிங்களா. எழுதும் போது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ஈஸியாவே வந்து கொஸ்டின் பண்ணிடலாம். சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 24th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் கேட்டு வந்து டூரிஸ்ட் ஃப்ரம் 2 years ENB பர்சன்டேஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃபிளக்ஸ் ஆஃப் டூரிஸ்ட் த கிவன் ஃபிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் தி இயர். சரி டோட்டல் நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் எவ்வளவுதான் 60,000 பேர் வந்து வராங்க. இப்ப என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த டூரிஸ்ட் ஃப்ரம் கண்ட்ரி ஏ கம்மிங் இன் டூரிங் வந்து மார்ச் அண்ட் ஏப்ரல்னு சொல்றாங்க. ஸோ மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் கண்ட்ரி ஏல இருந்து எவ்வளவு பேர் வராங்கன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஏ/பி. இப்ப மார்ச் வந்து என்ன 3:2 அதாவது 3 மடங்கு என்னன்னா ஏல இருந்து வராங்க 2 மடங்கு பில இருந்து வராங்க. நம்மளுக்கு டோட்டல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டூரிஸ்டோட இன்ஃப்ளோ தெரியும்ல. ஸோ டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60,000 வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ 60,000 வந்து என்ன இருக்கட்டும் சரிங்களா. இப்ப மார்ச்சுக்கான வந்து ஏயோட எவ்வளவு பேர் வருவாங்க நம்மளுக்கு மொத்த மடங்கு இருக்குல்ல அதாவது 3:2 ரேஷியோ இருக்கு. அப்ப 3, 2, 5 மடங்கு சரிங்களா. இப்ப நான் 60,000த்துல வந்து என்னன்னா 60,000த்தை என்ன பண்ணிக்கிட்டேன் 5ஆல வந்து என்ன டிவைட் பண்ணுவேன். 5ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் 12,000 அப்படின்னு வரும் ரைட்டா. அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு மடங்கு 12,000. அப்ப அவன் சொல்றது 3 மடங்கு தான் வந்து அதாவது ஒரு மடங்கு 12,000னா 3 மடங்கு வந்து என்ன வரும் 3ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இதை அடிச்சோம் அதாவது மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வரும் 36,000 அப்படின்னு வரும் ரைட்டா. சரி 36,000 இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஏப்ரலுக்கான இதுக்கு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் அதே மாதிரிதான் இங்க மொத்த மடங்கு வந்து என்ன 7 + 8 கூட்டணும் அப்படின்னு பார்த்தா என்ன வரும் 15ன்னு வரும். அப்ப 60,000த்துல என்ன பண்ணுங்க ஸோ 60,000 இருக்கு. அதுல வந்து 15ஆல வந்து மல்டி அடி டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளவு மடங்கு வரும் ஸோ இதை அடிச்சோன்னா 4,000 அப்படின்னு வந்துருக்கேன் ரைட்டா. ஸோ 4,000 வரும். என்ன சொல்லடா ஒரு மடங்கு 4,000 அப்படின்னா அவன் கேட்கறது தான் ஏயோட இது வந்து 8 மடங்கு. அப்ப 4,000 இன்ட்டு என்ன பண்ணுவோம் ஸோ 4,000 இன்ட்டு 8ஆல மல்டிப்ளை பண்ணதான் இது மட்டும் 8ஆல மல்டிப்ளை பண்ணா 32,000 அப்படின்னு வரும் ரைட்டா. சரி இப்ப அவன் கேட்கறது ரேஷியோன்னு சொல்லிட்டா நம்மளுக்கான இது வந்து மார்ச் பிளஸ் வந்து ஏப்ரல். மார்ச்சோட இது வந்து என்னன்னா 36,000 கண்டுபிடிச்சு வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஏப்ரல் எவ்வளவு 32,000 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ரைட்டா. இப்போ இந்த 3 ஜீரோக்கு 3 ஜீரோ அடியாயிரம். இந்த இதை அடிச்சுன்னா என்ன வரும் ஸோ இது வந்து என்னன்னா எதால அடிக்கலாம் 4ஆல அடிக்கலாம்ல. ஸோ 4ஆல அடிச்சா 9 வரும். இது வந்து என்ன 8ன்னு வரும் ரைட்டா. ஸோ 9:8 இதுதான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர். ஆனா இங்க கொஸ்டின்ல வந்து 9:10ன்னு கொடுத்துருக்காங்க. நல்லாவே நான் சால்வ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 10 வரல கரெக்டா 9:8 தான் வருது சரிங்களா. இன்கேஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த கொஸ்டினை. ஸோ ஏதாவது நான் பண்றது தப்பா இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா நான் மாத்தி வந்து என்ன கொடுத்து பாக்குறேன் சரிங்களா. ஸோ ஆனா நான் நல்லாவே ட்ரை பண்ணி பார்த்தேன் 2, 3 வாட்டியும் சால்வும் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் இதுதான் வருது 9:8 தான் வருது சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க 25th கொஸ்டின் வந்து என்னன்னா இந்த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ண சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியும் கோடுமாஸ் பிரின்சிபல் படி என்ன பண்ணுவோம் டிவிஷன்ஸ் மல்டிபிளிகேஷன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவோம்ல. அப்ப அதே மாதிரி பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணுவோம். இந்த 11
டிவைட் பண்ணா 1ன்னு வரும் ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன டிவிஷன் இல்ல மல்டிப்ளிகேஷன். அப்ப என்ன பண்ணும், இந்த 11 இன்டு 11 121 வரும் ரைட். அதுக்கப்புறம் வந்து இந்த 11 இன்டு 11 121 வரும். அதே மாதிரி இந்த 11 இன்டு 11 121 வரும். இங்க 11 11 இருக்கு 121 சரிங்களா. இப்ப நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு எழுதுறேன். 121 இருக்கு. அதோட பிளஸ் வந்து என்ன அப்படின்னா 1 வரும். அதே மாதிரி மைனஸ் 121 இருக்கு. அதோட பிளஸ் இருக்கு. பிளஸ் 11. அதே மாதிரி வந்து என்னன்னா பிளஸ் 121 ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க, மைனஸ் வந்து 11. அதே மாதிரி வந்து மைனஸ் 121 வரும். இப்ப இந்த 121 பிளஸ் 121 மைனஸ் 121 அடியாயிரும். இந்த பிளஸ் 121 மைனஸ் 121 இந்த பிளஸ் 11 மைனஸ் 11 அடியாயிரும். மிச்சம் இருக்கிறது ஒன்னு தான் இருக்கு. இப்போ ஆன்சர் 1 போட்டுடலாம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு அடிச்சோம் அப்படின்னு ஆன்சர் வந்து இது ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க மைனஸே பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன் சரிங்களா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் 26th கொஸ்டின் நீங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எ மேன் ஸ்பெண்ட் வந்து 72% ஹிஸ் சேலரி சேவ் வந்து என்னன்னா 5740 பெர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் இஸ் 10% ஹிஸ் ஆனுவல் சேலரி அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப அதாவது 100% அவனுக்கு வந்து என்னன்னா மந்த்லி வந்து சேலரி வரப்போகுது. அதுல 72% வந்து செலவு பண்ணிட்டுன்னு வச்சுக்கல, அவன் சேவ் பண்றது வந்து 5740. அப்ப இதுதானே ரிமைனிங் பர்சன்டேஜ் தான் இருக்கணும். 100%ல 72% வந்து நான் செலவு பண்ணிட்டேன், மிச்சம் இருக்கிறத சேவ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்? அதாவது மொத்தம் 100%. அதுல 72% எவ்வளவு? 28% வரும் ரைட்டா. இப்ப இந்த 28% தான் வந்துன்னா 5740 அப்படின்றது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், 100% கண்டுபிடிச்சேன். 100% கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஈக்குவல் டு வந்து எக்ஸ்னு வச்சுக்கேன். எக்ஸ் வேணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை 5740 இன்ட்டு வந்து 100 அப்படின்னு வரும். கீழே வந்து என்ன அப்படின்னா 28 அப்படின்னு வரும் ரைட்டா. சரி இதை நம்ம அடிக்கலாம், எதால அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆல அடிப்போமா. ஸோ 4ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்? இல்ல 4ஆல வேணாம். ஸோ 6 6 12 4 24 வராது. ஆஹா, ஓரில் எலி ஈரில 4ல 28 வரும். 4ஆல வரும் ரைட். இப்போ வந்து என்னன்னா சாரி 7ஆல வரும். 7 28 வரும். ஸோ இதே மாதிரி வந்து 7ஆல அடிச்சுனா நமக்கு என்ன வரும்? 8 வரும். 8 820 வரும் ரைட். இப்போ 820 வரும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா இங்க 4 இருக்கு. 4 வந்து என்னன்னா அடிச்சோம் அப்படின்னா இது வந்து 25ன்னு வரும் ரைட். இப்போ 820 இன்ட்டு 25. சரி நீங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதாவது 820 இருக்கு இன்ட்டு வந்து என்னன்னா 25. இது நம்ம மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 20,500 வரும் ரைட்டா. ஸோ 20,500 அப்படின்னு வரும். சரி இது வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சது. இப்ப 100% வந்து கண்டுபிடிச்சோம். எவ்வளவு வருது? 20,000 வந்து என்னன்னா 500 வருது. இது என்ன கிடையாதுன்னா இயர் கிடையாது, இது மந்த்லி. ஸோ என்னோட மந்த்லி சேலரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,500. அதை 72% செலவு பண்ணிட்டு நான் சேவ் பண்ணது 5,720. இது 28%. இப்ப அவன் கேட்கறது என்ன, ஆனுவல் சேலரி 10% கேட்கறான். இப்ப மந்தோட சேலரி 20,500னா இயர் சேலரி எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ 20,500 வந்து என்ன அப்படின்னா இயருக்கான இது 12 மாசம். 12 மாசம் வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணுவோம் ரைட்டா. 20,500 நீங்க 12ஆல மல்டிப்ளை பண்ணா 2,46,000 அப்படின்னு வந்து என்னன்னா நிற்கும் ரைட்டா. இப்ப இது 100% இருக்கும். ஒரு வருஷத்துக்கான 100% எனக்கு அவ்வளவு சேலரி 2,46,000. என்னோட எழுவது எவ்வளவு வருதுன்னா 2,46,000 என்னோட மந்த்லி வந்து என்ன சேலரின்னு வருது. இதுல 10% கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவேன், ஒரு சனம் தள்ளி புள்ளி வைப்பேன். புள்ளி வச்சுன்னா 24,000 எவ்வளவு வரும்னா 600 அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர் சரிங்களா. சரி இது ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் அந்த மல்டிபிளிகேஷன் மட்டும் டவுட்டா இருக்க மாதிரி இருக்கும். கட் பண்ணினா ஆன்சர் வந்துடும். சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இப்போ என்ன சொல்றாங்க, 27th கொஸ்டின் என்னன்னா the population of the city வந்து என்னன்னா கொடுத்தாங்க 3,52,314 அப்படின்னு சொல்லிட்டு it increases annually at the rate of வந்து 15% per annum. வாட் வாஸ் இட்ஸ் பாப்புலேஷன் வந்து 2 years ஆகும் அப்படின்னு கேட்கறாங்கல்ல. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கான வந்து என்ன இனிஷியல் அதாவது கரண்ட் பாப்புலேஷனை வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா எவ்ரி இயர் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அப்ப இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கதான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு எதை நீங்க 2 வேலை பண்ணலாம். ஒண்ணு ஆப்ஷன் வச்சு போறது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வே. ஆனா நீங்க லேக்ல கொடுத்தனால ஆப்ஷன் வச்சுலாம் போனீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும் சரிங்களா. கால்குலேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஏன்னா இங்க 3 லட்சம் இருக்கு, 3 லட்சத்துக்கு மேல இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் ஒன்னொன்னே நீ பார்க்கணும் ஆப்ஷன் வச்சு போனா. அது இல்லாம நான் வேற எப்படி போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் 100% நான் எடுத்துக்கிறேன் சரியா. இனிஷியலா எப்போதும் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்தாவே நம்ம இனிஷியல் பர்சன்டேஜ் 100% வச்சுக்கிறேன். இது வந்து என்ன சொல்றாங்க, இது ஃபர்ஸ்ட் இயரா சும்மா நார்மல் இயர் வச்சுக்கோம். அவன் சொன்னா எவ்ரி இயர் வந்துன்னா 15% இன்க்ரீஸ் சொல்றான். இப்ப இந்த 100% நான் 15% போறேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வரும்? 15 வந்து ஆட் ஆகும். இப்ப 100ல 15 ஆட் பண்ணா 115 வரும் ரைட்.
இப்ப நான் 115 மறுபடியும் வந்து என்னன்னா 15 ஏன்னா 2 வருஷத்துக்கான இது சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் வருஷம், இது வந்து செகண்ட் இயர். இதுக்கு 15 அதாவது 115ல 15% போட்டோம்னா இவனுக்கு எவ்வளவு வரும்? நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இந்த இடத்துல எழுதுறேன். 15% ஆஃப் வந்து என்ன அப்படின்னா 15% ஆஃப் வந்து என்ன 115 அப்படின்னு போடுவேன். ஸோ 15 வந்து என்ன பண்ணுவோம்? கீழே வந்து என்ன அப்படின்னா 100 போடுவோம் ரைட்டா. இன்ட்டு வந்து 115ன்னு வரும். இப்போ நம்ம அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, எதாவது அடி 3ஆல் அடி 5ஆல் அடிக்கலாம். 3 5 15. ஸோ இந்த இடத்துல வந்து 20 ஒரு ரைட்டா. ஸோ வேற என்ன அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவன் வந்து என்ன அப்படின்னா இதையும் 5ஆலே அடிக்கலாம். 4 5 20. ஸோ இது வந்து நான் 5ஆல் அடிச்சோம்னா 23ன்னு ஒரு ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸோ 3 இன்ட்டு நம்ம 23 3ஆல வந்து என்னன்னா 23 இருக்கு. இந்த சைடு 3 இருக்கு. கீழே வந்து என்னன்னா 4 இருக்கு. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ 69ன்னு வரும். கீழே வந்து 4ன்னு வரும். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.25 ஒரு ரைட்டா. இப்போ 15% என்ன 17.25. நீங்க இந்த மாதிரி அடிக்கலாம். ஆர் எல்ஸ் என்ன பண்ணலாம்? 10% வந்து 11.5 அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் 1% 1.15. அப்ப நம்ம இன்னொரு 5 தான் வேணும்னா 5 பண்ணி அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா. சரி இருந்தாலும் 2 வே மேல வந்து என்னன்னா காவிக்கிறேன். எந்த வே வந்து ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் எக்ஸாம் டைம்ல. இப்போ நான் என்ன பண்றேன்? 115 17.25 நான் ஆட் பண்ணுவேன்னா என்ன வரும்? 30 அதாவது 32 வரும். 132.25 அப்படின்னு வரும். இப்போ நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல எழுதுறேன். அதாவது என்ன மீன் பண்றேன்? 132.25. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,52,314. ஏன்னா இது பர்சன்ட் பாப்புலேஷன் சரிங்களா. இது இருக்கும்போது அப்ப அந்த 100% இனிஷியலா இருந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா வந்து நம்ம 100% அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ நம்ம வேணும் என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை வந்து என்ன பண்ணுங்க. இப்போ நம்ம எக்ஸ் தான் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸ் வேணும் 3,52,314. மறுபடியும் ஒரு 00 ஆட் ஆகும். கீழே வந்து என்ன 132.25 அப்படின்னு இருக்கும். இப்ப இதை நீங்க எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன் 132 ரேண்டமா எடுத்துங்க. 2 விட்டுருங்க. 132 எடுத்துங்க. இப்ப நான் 132 2ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன வரும்? 264 வரும். இதை நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணா 352 தாண்டி போயிடும் சரிங்களா. 132 2ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். அதாவது 132 நம்ம அடிக்கிறோம். அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா எதாவது 2ஆல ஆகும் சரிங்க. 2ஆல ஆனா 264. இப்ப 352 இருக்கு. ஸோ 352ல 264 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 88ன்னு வரும் ரைட்டா. இந்த சைடு 3 இருக்கு. அப்ப 883ன்னு வரும். இப்ப நம்ம 132 என்ன பண்ணா 883க்கு குறைவா வரும்னு பாருங்க. நம்ம 132 6ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன 792 வரும். இதே நம்ம 7ஆல பண்ண உடனே 883 தாண்டி போயிடும் சரியா. அதனால என்ன பண்றேன்? இது கண்டிப்பா 6ஆல வரப்போகுதுன்னு சரி. இப்ப 2 6 அப்படின்னு வந்துச்சுனாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்து பாருங்களேன் 26ன்னு ஆரம்பிக்கிற ஒரே ஒரு ஆன்சர் இதுதான் இருக்கு. டக்குன்னு போட்டு போயிருங்க. நம்மளுக்கு ஃபுல்லாவே அடிக்க தேவையில்லைன்னு சொல்றேன் சரிங்களா. நம்ம எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி பார்த்தோன்னே பயந்துரும். ஐயோ இவ்வளவு மல்டிப்ளை பண்ணணுமா, இவ்வளவு டிவைட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்து பயந்துரும். அதுக்காக தான் சொல்றேன். ஜஸ்ட் 2 டிஜிட் 6 ஒரு சிங்கிள் டிஜிட் பார்த்தனே சம்டைம்ஸ் சிங்கிள் டிஜிட்டா வந்துடும். இந்த மாதிரி 2 டிஜிட் பார்த்தோன்னே ஆன்சர் வருமான்னு பாருங்க. வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. எதுக்குன்னா டைம் சேவ் பண்றது. அதுக்காக சொல்றேன் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? A tourist van travel a distance of 35 kilometers from Taraton to Mussoorie at the average speed of 36 kilometer, return வந்து 60 kilometer per hour சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க? நான் டேராட்டூன்ல இருக்கேன். டேராட்டூன்ல வந்து என்னன்னா முசிறிக்கு வந்து என்னன்னா போறேன் சரிங்களா. இது வந்து எவ்வளோ 35 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. இப்ப நான் போகிற ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ன 36 வந்து என்ன கிலோமீட்டர். திரும்பி வர ஸ்பீடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க 60 வந்து கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஆனா ஸ்பீடு மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஆவரேஜ் ஸ்பீட் கேட்கறாங்களே. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா 2 மெத்தட் இருக்கு சரிங்களா. மெத்தட் 1 என்னன்னா வெறும் ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே கொடுக்கலன்னா நீங்க யூஸ் பண்ற ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு ஃபார்முலா இருக்கும் சரிங்களா. ஸோ இது இந்த இடத்துல எழுதுறேன் 2xy டிவைட் பை வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்பீட் அதாவது போற ஸ்பீடு திரும்பி வர ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர். அதுல அப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். இப்ப அப்ளை பண்ணி பார்ப்போமே 2 இன்ட்டு ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்பதான் பார்த்தோம் 36 ரைட்டா. இந்த இது எடுக்கணும். இது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிடையாது. நான் ஸ்பீடை மட்டும் தான் சொல்றேன் சரிங்களா. ஸ்பீடு 36 எடுத்திருக்கேன். ஒய்யோட இது என்னன்னா 60 ரைட்டா. ஸோ கீழே வந்து என்ன டிவைட் எக்ஸ் பிளஸ் ஒய் 36 பிளஸ் வந்துன்னா 60 அப்படின்னு வரும் ரைட். ஸோ இதை என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 இருக்கட்டும் 36 60ஆல அதாவது 36 6ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து 216 வரும். அதோட 0 ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்ப 36 பிளஸ் 60 ரெண்டையும் கூட்டம் நம்மளுக்கு வந்து 96ன்னு வரும் ரைட்டா. இப்ப நம்ம என்ன அடிக்கணும் 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது என்ன ஆகும்னா 48 அப்படின்னு வரும். இப்ப 202 அதாவது 2160 டிவைட் பை வந்து என்ன 48 இருக்கு. இது நம்ம அடிச்சோம் அப்படின்றது 45ன்னு வரும். ஆன்சர் வந்து 45 சரிங்களா. சரி இது மெத்தட் 1ன்னு சொல்றேன். மெத்தட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சிம்பிளா தான் இருக்கும். பட் நீங்க கான்செப்ட் வந்து என்னன்னா ஸோ இதுக்கான ஆவரேஜ் ஸ்பீட் நீங்க கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க.
நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை வந்து டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். போவதற்கான டைம் என்ன டிஸ்டன்ஸ் என்ன 35, திரும்பி வரக்கான டிஸ்டன்ஸ் என்ன அதே தான் 35. ஆனா டோட்டல் டிஸ்டன்ஸ் ரெண்டையும் கூட்டணும். 35 + 35 ரெண்டு டிஸ்டன்ஸை கூட்டும் போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 70 அப்படின்னு வரும் சரியா. அதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போ 70 இருக்கு. ஆனா நம்மளுக்கு டோட்டல் டைம் தெரியாது. அப்ப நான் டோட்டல் டைம் வேணும்னா என்ன பண்ணுவேன்? ஸோ டோட்டல் டைம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கான இனிஷியல் இது என்னன்னா இந்த ஸ்பீட் ஃபார்முலால வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அது ஒன்றும் கிடையாது. இங்க இடத்துல ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் போடல. எனக்கு டைம் வேணும் என்ன டிஸ்டன்ஸ் டிவைட் பை வந்து என்ன ஸ்பீட் போடும் அவ்வளவுதான். ஸோ T1 S1 பிளஸ் வந்து என்ன T2 S2 அப்படின்னு வந்து போட வேண்டியதான். நம்மளுக்கு டைம் அதாவது டிஸ்டன்ஸ் 1 தெரியும் 35, ஸ்பீடு ஒண்ணுமே தெரியும் 36. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டு 35, ஸ்பீட் தெரியும் 60. அப்படியே வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம். இப்போ என்ன பண்ணுவோம் டைம் அதாவது டிஸ்டன்ஸ் ஒன் என்னன்னா 35 டிவைட் பை வந்து 36 வரும். பிளஸ் வந்து T2 வந்து 35 டிவைட் பை வந்து 60 வரும் ரைட்டா. இதை நம்ம அந்த மேல வந்து டிஸ்டன்ஸ் 70 அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் ஆன்சர் வரப்போகுது. நீங்க இந்த வேலை சால்வ் பண்ணா அது எல்ஸ் நம்மளுக்கு வந்து வெறும் ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க, பெருசா வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டக்குன்னு வந்து ஆன்சர் வந்துடும். பட் செகண்ட் ஃபார்முலா கான்செப்ட் சரிங்களா, அதுதான் வந்து கிளாரிட்டி கொடுக்குற ஒரு இது. இது இப்படிதான் வந்து எல்லாத்துக்கும் பண்ணணும். பட் ஒரு ஷார்ட் கட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து 45. இதே நீங்க அடிச்சாலும் 45 தான் வரப்போகுது. பட் இது கொஞ்சம் வந்து என்ன மல்டிபிளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருசா போகும் அவ்வளவுதான். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 29th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாரி HCF and LCM of two numbers சொல்லியிருக்காங்க 5 and 175 respectively if the ratio of the two number வந்து 5:7 larger of the two number என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்ப இந்த HCF LCM வந்தாவே ஒன்றும் கிடையாது, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னா எல்சிஎம் இன்ட்டு வந்து HCF சொல்லுவாங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு வந்து HCF. இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்க நிறைய இடத்துல வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. சரி, இப்ப ப்ராடக்டா டூ நம்பர்னா எனக்கு நம்பர் என்னன்னு தெரியாதுல, அதாவது என்ன பண்ணிக்கலாம் அதனால வந்து ஏ அண்ட் பின்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. இப்ப அவன் என்ன சொல்றான், இதோட HCF எல்சிஎம் கொடுத்துட்டான். ரேஷியோ ஆஃப் தி டூ நம்பருமே வந்து 5:7 அப்படின்னு கொடுத்துட்டான். ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா 5:7 தான் கொடுக்குறான். நீங்க 5 தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், 7 தான் செகண்ட் நம்பர்னு எடுக்க கூடாது. ஏன்னா இது ரேஷியோ 5 மடங்குல இருக்கு 7 மடங்குல இருக்கு சரிங்களா. அதனால என்ன பண்ணிக்கிறான் 5x எடுத்துக்கிறேன் 7x எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஏல என்ன பண்ணுவேன் 5x அப்படின்னு போடுறேன், பில என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7x அப்படின்னு போறேன். ஸோ 5x 7x அப்படின்னு போறேன் சரிங்களா. இப்போ எல்சிஎம் HCF வேல்யூ கொடுத்துட்டான். எல்சிஎம் 5, HCF வந்து என்னன்னா 175 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. சரி, அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன இப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ 7 வந்து என்னன்னா 35 வரும் ரைட்டா. ஸோ 35x² வரும். இங்க ஈக்குவல் டு வந்து என்னன்னா 175 நம்ம 5ஆல பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், அப்படியே இருந்துட்டா ஏன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணா கரெக்டாக ஈஸியாக இருக்கும். 5 × 175 இருக்கட்டும். நான் x² தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் 5 இருக்கட்டும் 175 டிவைட் பை 35ன்னு போடுவேன். இதை நம்ம 5ஆல பண்ணலாம். ஓர் 5 5 7 5 35 ஓர் 7 இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்ம 25ஆல அடியும் ரைட்டா. என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான x² வந்து என்ன ஈக்குவல் டு 25ன்னு வருது. அப்ப நான் x வேணா என்ன பண்ணுவேன் ரூட் எடுப்பேன் 25க்கு, இதை எடுத்து நான் ஆன்சர் வந்து 5ன்னு வரும் ரைட்டா. என்ன சொல்றேன்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸை கண்டுபிடிச்சு அந்த ஏஎன்பி அதாவது 2 நம்பர் இருந்துச்சுல, இந்த 2 நம்பர்ல வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். இப்போ 5 இன்ட்டு என்ன வரும் 5ன்னு வரும், 7 இன்ட்டு வந்துன்னா 5ன்னு வரும் ரைட்டா. இப்போ 5 25ன்னு வரும், 7 வந்து 35. அவன் கேட்கறது லார்ஜ் நம்பர் தான் கேட்கறான். அப்ப டைரக்டா என்ன சொல்றான் 35 அப்படின்னு எடுத்து போயிடலாம். ஆன்சர் வந்து 35. இதான் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டூ நம்பர்ல சரிங்களா. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இது ஃபார்முலா ப்ராடக்ட் ஆஃப் வந்து டூ நம்பர். இந்த ஏஎன்பி ஏன்னா அந்த 5 7ன்னு இருக்கேன் ரேஷியோல கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரேஷியோ மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா மடங்கா தான் இருக்கும் சரிங்களா. 5 மடங்கு 7 மடங்கு பாருங்களேன் 25 35 இது வந்து என்ன 5 மடங்கு 7 மடங்கு எடுக்கலாம்ல, அதனால வந்து எடுக்கணும். நீங்க 5 7ன்னு எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பா வந்துடும். ஸோ புரியும் நினைக்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின் போனா நம்மளோடதுல வந்து என்னன்னா கடைசி கொஸ்டின் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் என்னன்னா 7 to 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியர் HCF வந்து என்னன்னா 11, டியர் LCM வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. அதே தான் அதே ஃபார்முலா இதுக்கு முன்னாடி நம்ம போன கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே ப்ராடக்ட் ஆஃப் வந்து என்னன்னா டூ நம்பர் அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ஈக்குவல் டு என்ன எல்சிஎம் இன்ட்டு வந்து என்ன HCF. உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட் டூ நம்பர் வந்து தெரியல, அதனால ஏ கிராஸ் வந்து என்ன பின்னு வச்சுக்கிட்டு எல்சிஎம் இன்ட்டு வந்து HCF அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இதுதான் ரெண்டும் ஒன்று தான். ப்ராடக்ட் டூ நம்பர் நான் இந்த மாதிரி உங்களுக்கு எழுதிட்டு இந்த மாதிரி எழுதுறேன் ஏஎன்பின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். சரிங்க, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஏ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ப்ராடக்ட் டூ நம்பர்ல வந்து என்னன்னா ஸோ 2 நம்பரோட ப்ராடக்ட் 7 to 6ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் டூ நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் இருக்கு, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணா என்னன்னா 7 to 6 அப்படின்னு வருதுன்னு சொல்றாங்க.
அதோட HCF கொடுத்துட்டான், எல்சிஎம் கேட்டிருக்கான். அப்ப எல்சிஎம் தான் கேட்டிருக்கான், HCF வந்து கொடுத்தான் 11. இப்ப எனக்கு எல்சிஎம் வேணும்னா என்ன பண்ணுவேன்? ஸோ 7 2 6 டிவைட் பை 11 போட போறேன். இதை நம்ம அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. 4 11 11, 6 11 66, 66 போய் மிச்சம் 6 இருக்கும், 66. அப்ப 6 11 60, அப்ப 66ன்னு வரும், ரைட்டா? ஸோ அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியஸ்ட். இங்க பாருங்களேன், ஸ்டார்டிங்ல நீங்க ஆரம்பிக்கும் போது ரொம்பவே டஃபா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா போக 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 பாருங்க கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கு. இதனாலதான் சொல்றேன், நீங்க எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒண்ணுல ஆரம்பிக்கிறீங்கன்னா 2 3 4 அப்படி ஆர்டரா தான் வருவேன்னு மட்டும் யோசிக்காதீங்க. ரேண்டமா எடுங்க, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஆப்டிடியூட் சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னா 1ல இருந்து 50 கொஸ்டின் இருக்குல்ல, என்னோட பெஸ்ட் சக்சஷன் என்ன சொல்லுவேன்னா 25 ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். 25வது கொஸ்டின் வந்து 30 ஸ்டார்ட் முடிங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 1 போங்க, இல்ல அப்படின்னா அந்த 25ல இருந்து பின்னாடி வயசுல போங்க. எதுக்கு சொல்றேன்னா, சம்டைம்ஸ் வந்து இனிஷியலாவே நிறைய கொஸ்டின் டஃபா இருக்கலாம், இல்ல சில ஷிஃப்ட்ல இனிஷியலா நல்ல கொஸ்டின் வச்சுட்டு லாஸ்ட்ல வந்து என்னன்னா டஃபா இருக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன், நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிடும். ஓகே, டஃப்பான கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அப்ப கடைசியில வந்து ஈஸியான கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும். எல்லாமே ட்ராப், எஸ்எஸ்சியோட ட்ராப். நல்லா வந்து தெளிவா இருந்திருக்கு, சரிங்களா? சரி, இது வரைக்கும் 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின் வந்து என்னன்னா அடுத்த வந்து வீடியோஸ்ல பார்க்கலாம். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ப்ளீஸ் வந்து என்ன அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ புரியும் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.